வணக்கம் நேயர்களே. இன்று 17/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கார்த்திகை. இன்றைய நாளின் சிறப்புக்கள்: திரிலோச்சன கௌரி விரதம், சிக்கல் ஸ்ரீ சிங்காரவேலர் காலை மோகன அவதாரம், இரவு தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. இனி 12 ராசிகளும் இன்றைய நாளில் பெறப்போகும் பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளா இருக்குங்க. உங்களோட திறமைகளை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் வகையில் ஒற்றுமை பலப்பட போகுது. வீட்டில் யாருக்காவது கல்யாண பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தீங்கன்னா அதற்கு நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. விரும்பிய பொருட்களை வாங்கி ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி முன்னேற்றங்களை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் புது புது சலுகைகளை அறிவிச்சு வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் கொண்டு வருவீங்க. இன்னைக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் ரொம்பவே சுமூகமாக நடந்து முடியும். உங்களை தேடி மிகப்பெரிய வாய்ப்புகளும் வரப்போகுதுங்க. பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஆக்கப்பூர்வமான சில செயல்பாடுகள்லையும் ஈடுபட்டு நீங்கள் வெற்றிகளை கொண்டு வருவீங்க. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுதும் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை கொடுத்தாலும் பொறுமையை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுனீங்கன்னா ரொம்பவே நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் கிடைச்ச உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வீண் செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகள் ஏதாவது தொடங்க வேண்டிய சூழல் இருந்தால் காலையிலேயே தொடங்குறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. எல்லார்கிட்டையும் ரொம்பவே கனிவாகவும் இனிமையாகவும் பேசி நீங்கள் காரியத்தை சாதிப்பீங்க. வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் இன்று உங்களுடைய கைகளுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்ககிட்ட பழகக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய புது புது தொடர்புகள் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு அமைய போகிறாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கைகள் ஓங்கி இருக்கும். எதிர்காலத்திற்கு தேவையான சில திட்டங்களையும் சேமிப்புகளுக்கும் தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து வருவீங்க. எதிரிகளுடைய இன்னல்கள் இதுவரை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவை எல்லாம் இடம் தெரியாமல் போக போகுது. கடினமான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும். இதுவரை இருந்து வந்த தொல்லைகள், நீண்ட நாளாக முடிக்காமல் இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிச்சு பெருமூச்சு விடுவீங்க. தன்னம்பிக்கையோட இந்த நாளை நீங்கள் தொடங்குவீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. காரியங்கள் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக நடந்து முடிய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தா அதற்கு இன்றைய நாள் மிகுந்த உகந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத பண வரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகமாகவே இருக்கும்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே காரியங்களில் அனுகூலம் உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுனம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உறவினர்களில் உண்மையானவங்க யார் அல்லாதவங்க யார் அப்படிங்கிறத சில செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் கண்டறிவீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிப்பதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புது புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் செய்து வருவீங்க. உங்களுடைய பொருட்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லாவற்றிலும் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் தீரும். வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்று பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய மனசில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு குழப்பங்கள் கூட சரியாகி மனசில் தெளிவு உண்டாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழல் வருங்க. மாலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. தந்தை வழி உறவினர்கள் மூலம் நீங்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட கொஞ்சம் கனிவாகவும் அனுசரணையோடும் நடந்துக்க வேண்டியது அவசியங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் சிலது நடக்காமல் போனாலும் எதிர்பாராத ஒரு முக்கியமான வேலை இன்றைய தினம் நல்லபடியாக நடந்து முடியும். மகளுக்கு நல்ல இடத்துல நல்ல வரன் கிடைக்கும். வெளி வட்டார தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. தாயாருக்காக சில மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. திட்டமிட்டபடி சில காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க முடியாதபடி தடங்கல்கள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உண்டுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் இன்றைய தினம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டுங்க. இளைய சகோதரர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. தாயாருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பிரவுன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் தைரியமோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. விருந்தினர்களுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டில் உற்சாகம் நிறைந்திருக்கும்.
பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதாகவுமே அமைஞ்சிருக்கும். புது ஏஜென்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க வேலையாட்களை நீங்கள் பணியமர்த்துவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கைகள் ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு வழின்னு சொல்லலாம். பணவரத்து உண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கொஞ்சம் தாமதத்திற்கு பிறகே உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத பண வரவு மட்டும் இல்லாமல் திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சகோதரர்களால் சில சங்கடங்களும் உண்டுங்க. உறவினர்களோட பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்தில் விற்பனை கொஞ்சம் சுமார்தான். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பணிவாக பேசுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பண வரவு மகிழ்ச்சி தருவதாக அமைஞ்சிருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தைரியமோடு செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புது அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க. கைமாறா சிலர்கிட்ட வாங்கியிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் உடனே நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீங்க. குடும்பத்தில் இதமான சூழலுண்டு. உறவினர்களுடைய வருகை இருக்குங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை மட்டும் இன்றைய தினத்தில் தவிர்த்திடுங்க. வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று உடல்நலக் குறைவு உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட விவாதம் செய்கிறத தவிர்த்திடுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தி மகிழ்ச்சியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. சில செலவுகளை நீங்கள் குறைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டினாலும் அதை செய்ய முடியாமல் கொஞ்சம் திணறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் வீண் சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பிருக்கு. நெருங்கியவங்க கிட்ட உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவீங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. திடீர் செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சலால் உடல்நலக் குறைவு உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க. குலதெய்வ தலங்களுக்கும் சென்று வருவீங்க. கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மனதில் மற்றபடி உற்சாகம் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களுக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் ரொம்பவே பக்குவமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில செலவுகளும் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதனால கையிருப்பு கரையும்.
ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சாதகமான பலன்கள் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பும் அவங்க மூலமாக சில ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சகம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். அண்டை அயலாருடைய சிலர் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் வரவழைக்கும் வகையில் இருக்கும். பழைய கடன்களை தீர்க்கிறதுக்கு ரொம்பவே தீவிரமான முயற்சிகளை நீங்கள் செய்து வருவீங்க. வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபத்தை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் போராடி முடிக்கக்கூடிய சூழல் தாங்க இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தை சீரமைக்கிறதுக்காக நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காரிய அனுகூலம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுதும் சிந்தித்து பிறகு நீங்கள் செயல்படுத்துறது ரொம்பவே நல்லது. உங்களோடு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் அமோகமாக இருக்கும். காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டுங்க. தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை வழக்கம் போல இருந்தாலும் பணியாளர்களால் சில செலவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடிய சூழல் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் எப்பொழுதும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வோடு செயல்பட்டு உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துவாங்க. உத்தியோகத்தில் சில முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவங்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலிடத்துடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. ஆனாலும் அதற்கான முழு பலன்களை அனுபவிக்க முடியாமல் சில குறுக்கீடுகளும் உங்களை வந்து சேரும். தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியமான இடம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக பணவரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. லாபமும் கூடுதலாகவே கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு பெரும் பக்கபலத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகரம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய பாதை தென்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றி எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்துக்க முயற்சி செய்யுங்க. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்களுக்காக சில முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்கக்கூடிய சூழலும் இருக்குது. விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன நல்ல நல்ல வாய்ப்புகள் மறுபடியும் உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் உங்களை கொண்டு செல்லும். புதிய நண்பர்களாலும் நட்பு வட்டத்தாலும் நிறைய நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. மன நிம்மதி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இன்றைய தினத்துல தவிர்த்திடுங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் நீங்க அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்க. தந்தையாரோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவரிடம் எதிர்பார்த்திருந்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல வழக்கமான நிலையே உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்களுடைய விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உறவினர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க பச்சை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய பாதை தென்படக்கூடிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகள் முடியக்கூடிய நாளா அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில நாட்களா இருந்து வந்த சோர்வு மனக்கவலை எல்லாம் நீங்கி சுறுசுறுப்போட நீங்க செயல்படுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி நல்லபடியா முடியும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்து லாபத்தை அதிகரிக்க செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தி உண்டுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல தலையிடுவது, கருத்து சொல்வது எல்லாத்தையும் தவிர்த்திடுங்க. எந்த ஒரு இடத்திலும் வேலையிலும் முன்னெச்சரிக்கையோடு நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியம். செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்பவே நல்லது. புதிய காரியங்களை செய்யறதுக்கு துவங்குவதற்கு முன் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க அதிகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தாய் வழி உறவுகளால நீங்க சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறிக்க பிறகு நல்லபடியா நடந்து முடியும். மற்றவங்களோட பேசும் பொழுது பதற்றத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெருசா பாதிப்பு எதுவும் இருக்காது. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்களோட வீண் விவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க மெரூன் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியா நடந்து முடியக்கூடிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மீனம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளா அமைஞ்சிருக்குங்க. கடந்த நாளா இருந்து வந்த மன உளைச்சல் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகும். குடும்பத்துல சிறிய வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடியுங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமா இருக்க வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. புத்துணர்வோட நீங்க காணப்படுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பும் உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. நண்பர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிதே நடந்து முடியும். அதிகரிக்கக்கூடிய செலவுகளால கையிருப்பும் கரையும். கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமார்தான். வாடிக்கையாளர்களோட கனிவா நடந்துக்க வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால சில சங்கடங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதை இன்றைய தினத்துல தவிர்த்திடுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க.
ஆக மொத்தம் இன்றைய நாள் விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி அன்பர்களே.